ஒரு பக்தர் செய்த சின்ன தவறால் ஜெகநாதர் இன்று வரை நோயால் அவதிப்படுகிறார். பல 100 வருடங்களுக்கு முன்பு மாதவதாஸ் என்ற பக்தர் இருந்தார். ஒரு நாளும் தவறாமல் பூஜை செய்து பிரசாதம் சமர்ப்பித்தார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஜெகநாதருக்கே அர்ப்பணித்தார். அவரின் அன்பை பார்த்து ஜெகநாதர் மகிழ்ந்தார். அவருக்கு நேரில் காட்சி கொடுத்தார். ஒரு நாள் திடீரென அவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டார். எந்திரிக்க கூட முடியாமல் படுக்கையிலேயே இருந்தார். யாராலும் அந்த நோயை குணப்படுத்த முடியவில்லை. அப்போது ஜெகநாதர் நேரடியாக அவருடைய வீட்டுக்கு வந்தார். பல நாட்கள் அவருடன் தங்கி சேவை செய்தார். அதன் பிறகு அவர் மெதுவாக குணமடைந்தார். அவர் மகிழ்ச்சியுடன் கண்ணீர் விட்டார். சுவாமி, நீங்க தான் உலகையும் ஆளுகின்ற கடவுள். நீங்க நினைச்சிருந்தா என்னோட நோயை ஒரு நொடியில் குணப்படுத்தி இருக்கலாமே. ஆனா ஏன் இத்தனை நாள் என் கூடவே தங்கி எனக்கு சேவைகள் செஞ்சு இவ்வளவு கஷ்டப்படுங்க அப்படின்னு கேட்ற. அதற்கு ஜெகநாதர் சிரித்தார். இது உன் கர்ம வினைகள், அனுபவிக்க வேண்டியது. என்னோட பக்தர்கள் இப்படி துன்பப்படுவதை என்னால் பார்க்க முடியாது. மேலும் உனக்கு இன்னும் 15 நாட்கள் கர்ம வினை மீதம் உள்ளது. அந்த 15 நாட்கள் நீ அனுபவிக்கக்கூடிய நோயையும் துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என கூறி பூரி ஜெகநாதர் அந்த நோயை ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் இன்று வரை வருடத்திற்கு 15 நாட்கள் பூரி ஜெகநாதருக்கு நோய் ஏற்பட்டு கோவிலின் கதவுகள் மூடப்படும். இதைதான் அனவாசர காலம் என அழைக்கிறார்கள். உங்களுக்கு பூரி ஜெகநாதரை பிடிக்கும் என்றால் லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, கமெண்ட் செய்யுங்கள்.